83ஆம் ஆண்டுக்கு முற்பட்டிருந்து அந்த இடத்தில் சிராவத்தை தெற்கு என்று சொல்லக்கூடிய இடத்தில் தியோவு நகர் கிராமம் என்று உருவாக்கப்பட்டு அந்த கிராமத்தில் 200க்கு உட்பட்ட குடும்பங்கள் அங்கே வசித்து வருகின்றன. இந்த அவர்கள் கடல் தொழிலைத்தான் செய்து வந்தவர்கள். அந்த தியோவர் இவர்களுடைய வீட்டிலிருந்து கடற்கரைக்கு செல்லும் பாதை அன்று தொடக்கம் விடுதலை புலி வந்த காலகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக அந்த பாதை பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு நிறுவனம் திடீரென்று அங்கு காணிகளை விலைக்கு வேண்டின என்று சொல்லி ஒரு பக்கம் இந்த தியோனர் கிராம மக்கள் கடற்கரைக்கு போகாதவாறு அந்த மக்களை விடாமல் அந்த வேலியை போட்டு அந்த பாதையை அடைப்பதனால் அந்த கிராம மக்கள் அவ்வளவு பேரும் கொதித்தெழுந்து உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து அந்த வேலியை அகற்றி இருந்தார்கள். இது சம்பந்தமாக பிரதேச சபை செயலாளர் உட்பட பிரதேச செயலகத்தினுடைய உயர் அதிகாரிகள் எல்லோரும் அங்கே வருகை தந்து இந்த மக்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்க ஆவண செய்வதாக கூறி அடுத்த கிழமைக்குள்ளேயே அந்த பாதையானது பிரதேச சபைக்கு சொந்தமானது என்ற கடிதத்தை எழுத்து மூலமாக அந்த கிராம மக்களிடம் கொடுத்து விட்டார். இது சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த கிராம மக்களுக்கு எதிராகவும் எனக்கும் பீட்டர் இளஞ்செழியனுக்கும் நாங்கள் அந்த மக்களோடு இணைந்து செயல்பட்டதன் காரணமாக எங்களுக்குமாக சேர்த்து ஒரு வழக்கினை அவர்கள் நிறுவனத்தில் போய் போலீசாரிடம் முறைப்பாடு செய்ததோடு அதை வழக்காக இங்கே முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் போட்டுவிட்டார்கள். அந்த வழக்கு சென்ற முறை தவணைக்கு வந்து பிறகு இன்று அது எடுக்கப்பட்டு 5ஆம் தேதி 9ஆம் மாதம் அடுத்த தவணை போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வழக்கு போடப்பட்டதில் நான் பீட்டர் இளஞ்செழியன் உட்பட கிராம மக்களிடம் சேர்த்து 13 பேருக்கு எதிராக அந்த வழக்கை போலீசார் தொடர்ந்து போடப்பட்டு எங்களுக்காக சட்டத்தரணிகள் வாதாடி இருந்தார்கள். அந்த வாதாட்டத்தின் முடிவில் 5/9/2024 இந்த வழக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன்.